அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் யாருன்னு தெரியுமா? நீங்க ஜாலி நினைக்கிற நான் தான் மது. நான் ஆரம்பத்தில் எளிமையாக இருப்பேன். டென்ஷன் குறையும், தூக்கம் வரும், துணிச்சல் வரும்னு சொல்லி உங்களை என் பக்கம் இழுப்பேன். ஆனா நான் கொஞ்சம் கொஞ்சமா உங்கள் உடலையும் புத்தியையும் குடும்பத்தையும் அழிக்க ஆரம்பிப்பேன். என்னை குடிச்சவங்க தங்களுடைய உடம்பு சுகத்தை இழந்தாங்க. கல்லீரல், மூளை, இதயம் பாதிக்கப்பட்டது. கோபம் அதிகரிச்சு சண்டை வன்முறை நடந்தது. குடும்ப அமைதி போச்சு. குழந்தைகளோட எதிர்காலம் இரண்டது. நான் ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சால் சந்தோஷம் போய்விடும், வன்மாய் வரும், பாக்கி கண்ணீர் தான் மிஞ்சும். இதையெல்லாம் தெரிஞ்சும் ஏன் இன்னும் என்னை தேடி வரீங்க? அல்லாஹ் தன் செபரை குரானில் சூரத்துல் மாயிதாவின் 90வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல் லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஜ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். மது, சூதாட்டம், சிலைகள், குறி கேட்பதற்கான அம்புகள் ஆகியவை ஷைத்தானின் அலுவல்கட்டு செயலாகும். ஆகியவற்றை விட்டு விலகி கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், போதை தரும் ஒவ்வொன்றும் மதுவாகும். போதை தரும் ஒவ்வொன்றும் தடை செய்யப்பட்டது. என்னை இஸ்லாம் குடிக்க தடை செய்தது. விற்கத்தடை, கொடுக்கத்தடை, கொண்டு செல்லத்தடை, ஊற்றித்தரத்தடை. ஏனென்றால் நான் ஒரு மனிதனை மனிதனாக இல்லாமல் மாற்றுவேன். கடைசியாக நான் உங்களிடம் சொல்லுகிறேன், நான் தரும் சந்தோஷம் 1 மணி நேரம்தான். ஆனால் நான் கொடுக்கும் துன்பம் ஒரு வாழ்க்கை முழுவதும் இருக்கும். என்னை விட்டு விலகினால் உடல் சுகம் கிடைக்கும், குடும்ப அமைதி வரும், அல்லாஹ்வின் திருப்தி வரும், வாழ்க்கை ஒளியுடன் மாறும். என்ன தேர்வு செய்யாதீர்கள், இஸ்லாத்தையும் வாழ்க்கையையும் தேர்வு செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.